வாங்க வாங்க ஐயா, அப்படியே அவ்வளோ கொடுத்துட வேண்டியது. நம்ம உங்களுக்கு பிளேட்லாம் கொடுத்துருங்க ஐயா, மேக்ஸிமம் அந்த பிளேட்லேயே கொடுத்துருவோம் நம்ம. கொடுங்க ஐயா. அவர் கையில் வாங்கிக்கோங்க, கொடுங்க. ஓம் நம சிவாய. காலில் விழ வேண்டாம் ஐயா, யார் காலில் விழாதீங்க. ஒன்லி அண்ணாமலையார் காலோட சரி. அதாவது மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கின்றார். ஏகன்றவர் இறைவன் சிவபெருமான் ஒருத்தர் தான். அவர் அநேகன், எல்லாருக்குள்ளேயும் இருக்காரு. உங்களுக்குள்ளேயும் ஈசன் இருக்காரு, நமக்குள்ளேயும் இருக்காரு. எல்லாரையும் மனிதநேயத்தோட பார்த்தா அது போதும், யாரையும் கும்பணுன்றது இல்லை. இருங்க இருங்க இருங்க, அவர் ஐயா கிட்ட வாங்கி, அவசரப்படாதீங்க. நீங்களே கொடுங்க. கொடுங்க கொடுங்க ஐயா. அதனால ஒன்றும் இல்லை. அது ரொம்ப சூடா இருக்கு, அதனால தான் நான் போடுறது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸ்பான்சர் வந்தாங்கன்னா பாவம் சுட்டுக்குறாங்க. அதனால போட்டு கொடுத்துட்டா நீங்க வாங்கி கொடுத்துருங்க. நீங்க நல்லது செய்ய வந்து சூடு வச்சுக்கிட்டா ரொம்ப எவ்வளவு சூடா இருக்கு பாருங்க. மோர் கூட இந்த அளவுக்கு தயிரா கொடுத்துறதுங்க ஐயா நம்ம. வாங்க வாசு. வண்டி வந்தது எப்படி தெரியும்? பாத்துட்டீங்களா? போதுமா? இன்னைக்கு இவங்க தான் வந்து உணவு கொடுக்குறாங்க. ஐயா லைன்ல வாங்க, லைன்ல வாங்க. எப்ப பாரு குறுக்க வரீங்க? அவருக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க, அவருக்கு தமிழ் தெரியல, ஹிந்தி பேசுறாரு. என்னய்யா வேணும்? இருங்க இருங்க, இந்தாங்க. பாத்துங்க, சுட்டுக்கு போறீங்க. மோர் சோறு. லைன் ஃபாலோ. ஓகே ஓகே. உங்க ஹிந்தி எனக்கும் தெரியல, ஏன் தமிழ் உனக்கும் தெரியல, நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றது? இல்ல எப்ப வந்தாலும் குறுக்க வந்துடுறாரு. மோரா? கொஞ்சம் எல்லாம் வயசானவன்றதால கொஞ்சம் நல்லா வேக வச்சு கொடுத்துறதுங்க. அதாவது கொஞ்சம் ஒட்டுது, அதான் அதனால கொஞ்சம் ஒட்டும், வேற வழி இல்ல, குடுக்கறது கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் குழ குழன்னு வேக வச்சு கொடுத்துறது, ஏன்னா கொஞ்சம் ஈஸியா டைஜஷன் ஆயிடும். தட்டி எடுத்துட்டு வாங்க ஐயா.
பிளேட் ஒண்ணு நம்ம பிளேட் வாங்கிட்டு வரலாம். இல்ல நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டே கொடுக்குறது இல்லைங்க கொஞ்ச நாளா. மேக்சிமம் கிரிவல பாதையில குப்பை இல்லாம செய்யணுன்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். அங்க கூட பாருங்க ரைட் சைடுல அந்த ப்ளூ கலர் ட்ரம் வச்சிருக்கு இல்லைங்களா, அது நம்ம தான் வச்சிருக்கோம். இவங்களுக்கு தண்ணி வேணா டெய்லி அதுல கேன் வந்து ஊத்திடுவாங்க. உங்களுக்கு இங்க இருக்கிறவங்க இந்த பகுதியில இருக்கவங்க எங்க எடுத்துக்குவாங்க. சாம்பார் வேணுமா? அன்னைக்கு என்கிட்ட வாங்கினீங்க, திரும்ப அந்த கார் அந்த சேர்மன் அவங்க ஒய்ஃப் வந்து கொடுக்குறாங்க, போய் இடிக்கிறீங்க. ஏமா என்கிட்ட தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் வாங்கினீங்க, போயிட்டு அன்னதானம் கொடுத்துட்டு திருப்பி வந்து நிக்கிறேன். அந்த அம்மாவை இடிக்கிறவங்க கொடுக்க விட மாட்டாங்க. அவங்க எல்லாம் விட்டா அந்த அம்மாவை கீழே தட்டுவாங்க போல. நீங்களே முடியாதவங்க, நீங்க போய் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்றீங்க. அங்க ஏமா என்ன வேணும்? இந்த பக்கம் ஊத்திடுறேன். சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்து வாங்கிக்கோங்க. சாம்பார் ஊத்துவா இல்ல மோர் ஊத்துவா? அவங்க ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா, பேக் பண்ண சாப்பாடு. அதை வாங்கிட்டு வந்து இங்க இந்த இதுல இருக்கிறவங்களுக்கு வித்துறாங்க. இந்த கூட்டுறவு இதுல வேலை செய்யறாங்க இல்லைங்களா ஸ்டாஃபுங்க, அங்க அவங்க 100 ரூபாய் சாப்பாடு வாங்கிடுவாங்க ஒரு மீல்ஸ். இவங்க 40 ரூபா 30 ரூபாய்க்கு வித்துறாங்க. ஏய்யா 11 12 வருஷமா அந்த சேவை செய்யறேன், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இது கூட தெரியாம இருப்பனா? அதுக்குதான் அந்த போராட்டம் உங்களுக்கு. இவங்க சாப்பிடுறது இல்ல. அது நான் கொடுக்கறது இல்லைங்களா ஐயா, கடைக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்ல. அதுதான் பார்த்து பார்த்து கொடுக்கறது. நம்ம சாப்பாடு விற்க முடியாது. இந்த பாட்டிமா எல்லாம் வீட்டுல இருந்து டெய்லி வரவங்க ஐயா. டெய்லி காலையில வருவாங்க, ஈவினிங் ஆனா போயிடுவாங்க. இங்க பக்கத்துல கிராமம் இருக்கு இல்லைங்களா? ஆமா, கிரிவல பாதையில 5 கிராமம் இருக்குங்க ஐயா. ஆனாய்பிராந்தன், அத்தியந்தல், அடியானாமலை, கோசாலை, ஆடையூர்னு ஒரு 5 கிராமம் இருக்கு. 5 கிராமத்துக்கு கொடுங்க சார், கொடுங்கம்மா. எல்லாருக்கும் லைனா ஒரு பழம் கொடுங்க. வரந்தா அவங்களுக்கு ஒண்ணு கொடுத்துட வேண்டியதுதான். நம சிவாய். இந்தாங்க கொடுங்க, கொடுங்க ஐயா. கொடுங்க. லட்டு இந்தாங்க. எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு கொடுங்க. கொடுங்க சார், கொடுங்க, நீங்களே கொடுங்க. கொடுங்க கொடுங்க ஐயா. வாழைப்பழம் அம்மா கொடுத்துட்டாங்க. இந்தாங்கம்மா, எல்லாருக்கும் ஸ்வீட்டும் கொடுத்துருங்கம்மா. லைனா ஒரு ஸ்வீட்டு கொடுத்துருங்க. நம சிவாய். சாம்பார் தனியா வாங்கிக்கிறீங்களா? அந்த ஐயா கிட்ட சாதம் வாங்கிக்கோங்க. ஐயா அவரே கோல் ஊனிட்டு வருவாரு, கீழே வச்சிருங்க, அவர் எடுத்துக்குவாரு. அப்படியா? எல்லாருக்கும் கொடுத்துருங்கம்மா பார்த்து. எல்லாருக்கும் லட்டு பழம்லாம் கொடுத்துட்டீங்களா? சரி சரி ஐயா, எல்லாம் பழமும் லட்டு வாங்கிட்டீங்களா? சந்தோஷம். வந்து வாங்கிக்கோங்க, வந்து வச்சுட்டு வந்துடுறீங்களா? வச்சுட்டு வாங்க.
பரவாயில்லைங்க. அதிகமா ஆனா போட்டு. இங்க ஏன் கிடைக்குமா? அங்க லட்டு கொடுத்துரு. நான் இருங்க அவர் கையில் வாங்கிக்கோ. சாம்பார் சாமியா இருக்கு. போச்சு சாமியா இருக்கும். வேற வந்து வாங்கிக்கிறேன். இதெல்லாம் சாப்பிடலாம் ஐயா போதும். இருங்க அவர் கையில் வாங்கிக்கோ. இருங்க அவசரப்படாதீங்க. நீங்களே கொடுங்க சார். உங்களுக்கு தான். உங்க பிளேட் வேற யாருக்கு? அது உங்களுக்கானது. சாப்பிட்டு வாங்க பசங்க. நம்ம கொடுக்கறதே அன்லிமிட்டடுங்க ஐயா. வயிறார சாப்பிட்டோம். அதான் வேண்டாம். சாம்பாரா ரசம்? அவர் இதுல சாம்பார் வாங்கிப்பாரு, அதுல மோர் வாங்கிப்பாரு. சாம்பார் போடுமா? கொஞ்சம் மோர் கொஞ்சம் சாம்பார் ஒரு பக்கமா ஊற்று. நீங்க யாரு? அதான் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம செய்யறத பார்த்து நல்லவங்களுக்கா செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. கட்டுக்கா எல்லாருக்கும் கொடுத்துருக்குமா? முதல்ல பழம் கொடுத்துருங்க. இருங்க ஐயா, அவசரப்படாது. இதுல போட்டுருங்க. அவசரப்படாதீங்க, இருங்க தருவேன். இல்ல அதுல ஊத்துறேன். நிக்க முடியலீங்களா? நிக்க முடியலீங்களா? சரி நானே கொடுத்துட்டுங்களா? சரி சரி. ஐயா இருங்க வாங்க. இருங்க அவசரப்படாதீங்க. எல்லாரும் நான் 10 பேர் ஒரு டைம் ட்ரை பண்ணா நான் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். அதுதான் லைன்ல நீ இன்னும் கொடுக்க வைக்கிறது. சார் ஒரே டைம் 10 பேரும் கொடுக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்க போகக்கூடாது. லைன் வாங்கினா நல்லா இருக்கும். இல்ல யாரும் கோவப்பட மாட்டாங்க ஐயா. எல்லாருமே பழகிடுறாங்கல்ல. எல்லாரும் ஒரு எல்லாம் ஃபேமிலி மாதிரி. வாரத்துல 4 இருந்து 5 நாள் கொடுத்துட்றோம் இல்லைங்களா? அதனால எல்லாருமே நல்லா தெரியும். தயிர் கொஞ்சம் போட்டுங்க. இந்தாங்க தயிர் கொஞ்சம். மறந்துட்டேன், நான் பேசிக்கிட்டே மறந்துட்டேன். கொடுங்க சாம்பார் வாங்கி. நான் வாங்கிக்கிறேன். நான் வரேன். மூடுங்க அப்படியே அதிலே மூணு நான் முடிக்கிறேன். வருவாங்க வந்து வண்டி பார்த்து வந்துருவாங்க அவங்களே. சரிடா. நானே வாங்காதவங்க வாங்கிக்கங்க. லட்டு வாங்கினா வாங்கிக்கே. எல்லாரும் வாங்கிட்டீங்களா? பழம் லட்டு நீங்க வாங்கிட்டீங்களா? தயிர் வேணுமா? அந்த
தயிர் இருக்கு. பழம் வாங்கிட்டீங்களா? லட்டு வாங்கிட்டீங்களா? கொடுங்கம்மா. பழம் வாங்கினீங்களா? சாதுஸ் ஐயா, சாது சேவா நிறுத்தி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா இங்க ஒரே இடத்துல காலி பண்ணிட்டு போயிடலாங்க ஐயா. ஒரு அரை மணி நேரத்துல ரிஸ்க் எடுத்து கொடுக்கணும். அது தப்பு இல்ல. இல்ல எல்லாம் இருக்கு. அது செய்யணும்னா நம்ம இது எப்படி கண்டுபிடிச்சோம்? இப்ப அந்த 10 கிலோமீட்டர் கொடுக்க முடியாதுங்க ஐயா. வந்து வாங்கி சாப்பிட்டோமா? யாருக்கு உட்காந்துருக்காங்க நம்ம கோயிலில் வேலை செய்யறாங்க. யாரு? அது பூ மாதிரி கவுர் கட்டுறாங்க பாருங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் நீங்க வாங்க கூடாது. உங்களுக்கு மட்டும் தான் வாங்கிக்கணும். இன்னைக்கு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அதெல்லாம் கேட்காது. அப்புறம் எல்லாரும் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்துங்க ஐயா. ஓ மறந்துட்டேன். இந்தாங்க ஸ்வீட் வாங்கிக்கோங்க. வணக்கம் வணக்கம் சாமி. ஆமா சாம்பார் வராங்க. கொஞ்சம் வயசானவங்க முடியல, அவங்களால நிக்க முடியல. சாம்பார் போடுங்க அப்படியே அடியில சாம்பார் குழம்பு சாப்பாடு அரை வாய்ஸ் போதும் சாமி. நிறைய வேண்டாம் சாமி, சாப்பிட முடியாது. போதும் சாமி, அரை வாய்ஸ் போதும். மேலே கொஞ்சம் இன்னைக்கு இவங்க தான் வந்து உணவு கொடுக்குறாங்க. அப்படிங்களா? உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. சந்தோஷமா இருக்குமா? நல்லா இருக்கும். அதனால யூடியூப் பார்த்து நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றி. அடுத்து போலாம் ஐயா. சாமி அப்பளம் சாமி. அப்பளம் மறந்துட்டேன். வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா எல்லாரும் கொடுத்துட்டு தான் போவோம். சாதுக்களை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க யார் இருக்காங்களோ தேடி தேடி கொடுத்துருவோங்க ஐயா. ஏன்னா சிலர் வந்து நைட்ல இங்க மழைலாம் பெஞ்சிச்சுன்னா அந்த கொசுக்கடி தூங்க மாட்டுறாங்க, பகல்ல தூங்கிடுறாங்க பாவம். அதனால அப்படியே படுத்துருவாங்க. நான் எழுப்பி கூட கொடுத்துட்டு தான் போவேன். சாதுக்களை மிஸ் பண்ண மாட்டோம். தட்டு இல்லைங்க ஐயா. எங்க உங்க தட்டு? சரி உங்க இடத்துல இருங்க, வரும்போது தரேன். வரும்போது தரேன். அங்க அங்க ஷெட்டு இருப்பாரு, வரும்போது தரேன். இல்ல நம்ம கிரிவல பாதையில குப்பை போடக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கோமா, அதுக்கு தான் அங்கங்க ட்ரம் வச்சு தண்ணி ஊத்துறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தான் திருத்திக்க முடியும். நம்ம தப்பு இல்லாம நடந்துக்கலாம், அவ்வளவுதான். கொடுங்க. சாப்பாடு வேணாமா? சாப்பிட்டீங்களா? சரி சரி. நல்லா கழுவி எடுத்தாதா? தாங்க ஐயா வாழைப்பழம், ஒரு லட்டு தாங்க. குடிச்சிட்டு வேணா கூட வாங்கிக்கோங்க. தயிர் கொடுங்க. சாம்பார் மோர் கொஞ்சம் ஊற்றுவோம். இல்லை அவருக்கு தட்டு இருக்கு வேணான்ட்டார், காலைல சாப்பிட்டாராம். சிலர் கொஞ்சம் பரவாயில்ல சுத்தமாக நடக்க முடியாதவருங்க ஐயா, அதே இடத்துல இருப்பார் பாவம். எழுந்து நடக்க முடியல. எனக்கு நண்பர் ஒரு காய்கறி கொஞ்சம் போடுங்க. மோர் கொஞ்சம் கொடுங்க. இனிப்பு வேணாம், இனிப்பு நான் சாப்பிட மாட்டேன்.
காவியார் அவங்களுக்கு அப்ப வெங்காயம் இல்ல சாமி அவங்களுக்கு சாப்பாடுனா ஐயா இல்ல சாப்பாடு எடுத்தாத வச்சிருந்தாங்க இல்ல அது வாய்ப்பு ஒன்று வச்சுது அது இது ஒன்று வச்சுது ஐயா அடுத்து போலாங்க ஐயா. ஒரு கப்ல சாம்பார், ஒரு கப்ல மோர் கொடுத்துருப்பா. எல்லாருமே வயசானவங்க, நம்ம போய் நிறுத்தின உடனே டக்குன்னு வரமாட்டாங்க. அவங்க எழுந்து வர்றதுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையா. அங்க பாருங்க, ஒருத்தர் எழுந்தே வர முடியாத உட்காந்துருக்காரு. அவருக்கு நம்ம போய் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். அதுதான் உண்மையான சேவை. நம்மளும் அதுக்காக தான் அந்த 2 மணி நேரம் எடுத்துறது. இந்த 2 மணி நேரத்துக்குள்ள வேகமா கொடுத்தாதான் இந்த சூடாவும் இருக்கும். சுடவும் கொடுத்துடணும். எல்லாம் இறைவன் நடக்கப்படும் மனுஷன் யூடியூப்பை பார்க்க போதுமா தயிர்? சளி பிடிச்சிங்களா? அது பயங்கரமா சரி சரி சரி. இரு கார் வருது. இரு. ஏன் அவ்வளோ அவசரம்? துருன்னுக்குற. எங்க ஒரு தாத்தா வரலையா? தாத்தா கிட்ட சொல்லி விடு. எங்க தாத்தா? இரு டர்னு இது பார்த்து 2 பக்கம் பார்த்துட்டு வண்டி வரலன்னு கிளியர் ஆயிட்டு போ. போலீஸ் என்கொயரி இதுக்காக வந்தேன். தட்டு இல்லையா? அங்க இருக்கு. சரி அங்கே இருங்க. வந்த இன்னொருத்தர் வேற குளிச்சுட்டு போனார், சாப்பாடு இல்லைன்னாரு. சரி, உங்களுக்கு அவருக்கு வரும்போது தரேன். வரும்போதுங்களா? வரும்போது கொடுங்கம்மா, உங்க கையில் தான் போட்டு கொடுங்க. போதும். ஒன்றும் அவசரம் இல்லைங்க, பொறுமையா கொடுக்கலாம். ஒன்றும். ஆமா. அடுத்து போலாமா? பயிர் மட்டுமா போலீஸ்காரங்கிட்ட போயிருந்தேன். ம் கார்டு போதுமா இதுக்கு போலீஸ் கார்டு கொடுக்குறாங்க. இன்னும் கிரிவால் கார்டு அதுக்கு போயிருந்தேன். இன்னும் எழுதியிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னே. சரி எழுதிருக்கிறேன். ஊற்றுங்க ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இன்னும் ஒரு 4 கரண்டி ஊற்றுங்க. இன்னும் 2 கரண்டி ஊற்றுங்க. அதுக்கு நம்பர் எடுத்துன்னு வச்சுருந்தாங்க. அவங்க சொன்னது அது எத்தமோ சாயங்காலம் வந்து வாங்கிக்கோங்க. லட்டு வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. போதுமா சாப்பாடு? எங்க உங்க கேங்கே காணோம்? என்ன கார்டு எழுதுறாங்கல்ல புதுசா. ஓ, அங்க போயிட்டாங்களா? அங்க போய் நின்னா எல்லாம் வந்துருவாங்களா? யாரு நல்லவன் யாரு கெட்டவன் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. ம் தான் மடிக்க எழுதிருக்கிறாங்க நேரத்துல இருந்து. அம்மா கிட்ட வாங்கிக்கோ. இவருக்கு ஒருத்தர் இவருக்கு நீங்களே உங்க கையால சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு போட்டு சாம்பார் சாமி இருக்கு சாமி. தயிரே இருக்கு. இன்னைக்கு கிரிவல பாதையில 5 கிராமம் வருங்க ஐயா. நல்லா செய்வாங்க. நமக்கு அரசியலை விட்டு விலகிட்டங்க ஐயா. 2014 சரி, நமக்கு எந்த கட்சியும் இல்லை. ஆனா ஆன்மீகத்துல ஈடுபாடு.
சில கலாச்சார சீரழிவு நடக்கும்போது பொறுத்துக்க முடியல. மற்றது எதை வேணா பண்ணிட்டோம். வணக்கம் வணக்கம். அது என்ன பண்ணுறது? ஏன்னா அடுத்து இன்னும் ஒரு 10 தலைமுறை கழிச்சு நம்ம யாருன்றதுக்கு உதாரணம் நம்ம கலாச்சாரம் தான். இப்ப தமிழன்னா யாரு, அதாவது எல்லாருமே நமக்கு சகோதரன் தான், எல்லாரும் ஒண்ணுதான். அவங்கவுங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, கலாச்சாரம் எல்லாம் அந்த மனுஷனே யாருன்னு தெரியாது. எல்லாத்தையும் மாறிட்டு எல்லாம் மாறி- அதை மாறி- மாத்தக்கூடாது. மாறுதுங்க. கலியுகம்ல, கலியுகம் அவங்களுக்கு கலியுகத்தினுடைய தன்மை அதை காட்டதான் செய்யும். நம்மளால எந்த குறையும் இல்லை. நீ சொன்னீங்கள, நான் நடக்கத்தை நடந்துட்டு போறேன்டா, நீ எப்படின்னா அவன் போய் திருத்த முடியுதா? அதுதான் திருத்த முடியுதா? சாமி வாழ முடியலையா? கொடுங்க, எல்லாருக்கும் வாழைப்பழம் இல்லாட்டி எல்லாருக்கும் கொடுங்க. நீங்க வாங்கி வாழப்பழம் அது எடுத்து நான் உள்ள இதோ எடுத்துட்டு வரேன் சார். இந்தாங்க சார், இந்தாங்க. அங்க வச்சுக்கோங்க சார். அங்க வச்சுக்கோங்க. அது அப்படியே பொண்ணு நல்லா பழுத்துடுங்க ஐயா. தானா உண்டு. அந்த அளவுக்கு பழுத்தாதான் சாப்பிடறதுக்கு டேஸ்ட் இருக்கும். காயா கொடுத்துட்டோம்னா வாயெல்லாம் ஒட்டும், ஒரு மாதிரி இருக்கும், டேஸ்ட் தெரியாது. அப்பளம் வாங்கிட்டீங்களா? கொஞ்சமா ஐயா அப்பளம் வாங்கிட்டீங்களா? லட்டு இருக்குங்க ஐயா, அதை எடுத்துட்டு வரேன். சாப்பாடு கொடுக்குற எல்லாருக்குமே உண்டுங்க ஐயா. லட்டு வாங்கிட்டீங்களா? இந்தா கொடுங்க ஐயா. கீழே போட்டாலும் போடாது. சாப்பிட்டதே பரவாயில்ல. நான் சாப்பிட்டேங்க எப்போதும். அதுதானா? ஐயா வராங்க. வாங்க சாமி, போய் சாப்பிடுங்க. வெயிட் பண்றேன். இருங்கம்மா, நான் எடுத்துறேன். எட்டாது, அங்கேருந்து உள்ளே போயிடுச்சுன்னா எட்டாது. வாங்கிட்டீங்களா? அப்போ வாங்க. பார்த்து என்ன மோரா சாம்பாரா? வாங்கிக்கோ. மோர் கொஞ்சம் பனீர் சாப்பிட்டு மாயில only பாப்படு சார்.
ஒன்லி சாதுஸ். ஓகே. எல்லாமே நம்ம ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாங்க ஐயா, விவசாயமும் பண்ணுறோம். நீங்கள் காலையில் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் நிலத்துக்கு போயிட்டு இருந்தேன். 9:30 ஆகிடும் திருப்பி வீட்டுக்கு வர. அதுக்குள்ளே இவங்க அன்னதானம் இருந்துச்சுன்னா அன்றைக்கி சமைக்கிறதுக்குன்னு ஒரு 2-3 பேர் அவங்க டீம் வருவாங்க. சாமி லட்டு கொடுத்தாச்சா? லட்டு கொடுத்துருவோம். குழம்பு ஒன்று கொஞ்சம் நல்லா சிவாய். 2 அப்பளம் இன்னொரு வாங்க வாங்க. இங்கே நின்று அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துருவோங்க அப்புறம். அப்படியே கொடு. அந்த தேவடம் கூட சாப்பாடு வேணும். ஐயா மோர் ஊற்றிக்கலாம். குழம்பு காய் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? குழம்பு வாங்கிட்டீங்களா ஐயா? தட்டு இல்லையா ஐயா? கேட்டு ஒன்று வாங்க. கடையில் எனக்கு இல்லை நம்ம வாங்கக்கூடாதுன்னு இல்லைங்கய்யா. இங்கே ரெகுலராக இருக்கவங்க கரெக்டாக வாங்கிடுவாங்க. அது புதுசாக வரவங்க தான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வாழைப்பழம் வாங்கிடுவாங்க. ஒன்றா பாருங்க. போதுமா? சாம்பார் ஊற்றலையா? தயிர் வேணுமா? லட்டு வாங்கிட்டீங்களா? சரி வச்சுட்டு முன்னாடி போயிட்டு வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. வரும்போது உடைச்சு போடுப்பா சாதத்தை. ஐயா இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு வாழைப்பழம் கொடுத்து கொடுப்பா. போடு போடு. அது நல்லா நைட்டுக்கு சாப்பிட்டுக்குவேன். போதும் போதும் போதும், அதுக்கு மேலே போதும். இது சாம்பார் ஊற்றுங்க. அவர்கிட்ட கொடுங்க, அவர் பிரிச்சு கொடுப்பேன். கொடுப்பா கொடுப்பா, கேட்குற அளவுக்கு கொடுப்பா. ஓகே சார். நாளைக்கு இல்லை சாமி, இன்னும் நான் வரும்போது வாங்கிக்கோங்க சாப்பாடு. நாளைக்கு நாளைக்கு ஸ்பான்சர் இல்லை, கோச்சிக்காதீங்க. அண்ணாமலையார் எப்போ அனுப்புறாரோ அப்போ வர வாங்கிக்கோங்க. சரி
அப்புறம் 2 நாளைக்கு வர மாட்டீங்களா சாமி? ஆமா சாமி, இன்னைக்கு நாளைக்கு இல்ல, நாளை மறுநாள் வருவேன். புதன்கிழமை. சரி சாமி, சாப்பிடுங்க. போதும் இல்லை சாப்பாடு? போதும் சாமி, போதும். இதே அதிகம். சரி சரி, நைட்டுக்கு வச்சுக்கோங்க. 2 பிளேட் கொடுத்தீங்க, 2 இங்க மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அடுத்து கொடுத்துட்றேன், பத்திரமா வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றது, எத்தனை முறை தான் கொடுக்கறது? போயிடுறேன் சாமி, உடம்பு சரியில்லை. நம்ம அவங்க சிஸ்டரு, இவங்க தான் அவங்கள பார்த்துப்பாங்க. உட்காந்து உட்காந்து சாப்பிடுப்பா. சாமி சாப்பிட்டீங்களா? சாப்பாடு நல்லா இருக்கா ஐயா? ஏன்னா உணவு கொடுக்குறவங்கள கடைசியில சாப்பிட வச்சு அவங்க திருப்தி அடையணும். நல்ல உணவா கொடுத்தோமா அப்படின்னு ஒரு மன நிறைவோட வீட்டுக்கு போகணும். என்ன ஐயா? ஏன்னா இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு போடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க யாருக்கு அவங்க பூர்வீக ஓலப்பாடி. இவங்க உங்க வீட்டுக்காரம்மாவா? சாப்பிடுங்க, சாப்பிடும் போது பேசாதீங்க, நம்ம அப்புறம் சாப்பிட்டு பேசுவோம். வாங்கிக்கோங்க, வாங்கம்மா. சாப்பிடுறீங்களா? வாங்க கொஞ்சம். சரி சரி. சாம்பார் ஓ, பொறுமையா பொறுமையா சாப்பிடுங்க ஐயா. உங்களுக்கு சாப்பிட்றீங்களா சாமி? ஐயா எல்லாருக்கும் ஸ்வீட்டும் கொடுத்துருங்க. நீங்க இன்னொரு பாக்ஸ் இருக்கும் பாருங்க, ஸ்வீட் எடுத்து கொடுங்க, எல்லாருக்கும் கொடுத்துருங்க. ஸ்வீட் அங்கேயே வச்சுன்னு கொடுக்குறியாப்பா எல்லாருக்கும்? இல்லை, ஸ்வீட் எல்லாரும் கொடுக்குற தானே? கொடுத்துரு. லைனா நில்லுங்க, எல்லாரும் வாங்கிக்கோங்க. லைன்ல நிக்கிறவங்களுக்கு கொடுப்பா, குறுக்க வரவங்களுக்கு கொடுக்காத. ஐயா லைன்ல நின்னுக்கோங்க. ஒரு வாழைப்பழம் வாங்கிக்கோங்கம்மா முன்னாடி போயிட்டு. பொறுமையா கொடுப்பா, எல்லாருக்கும் இருக்கு, பொறுமையா கொடு.
கியூலுக்கு தரேன். ஒரு 5 ஃபுட் வை. பேக் வை. நான் போன உங்களுக்கு ஓன் நான் அந்த கட்டையில் உட்காந்துங்க. அதுதான் அது எப்போ முடியாது. நாங்கள் தான் பார்ப்போம் அதை. ஆமாங்க ஐயா. திருவண்ணாமலையில் வந்து அண்ணாமலை சாப்பிட்ற போடுவாருங்க.